வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளசண்ட்டான ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால வெளியே போகிறோம். ஸோ அதுவும் அப்படியே என்னென்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு vlogல காட்டுறேன் வாங்க. ஈவினிங் 4 o'clock கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. லைக் லூமியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு vlog காட்டியிருக்கேன். மின்னும் கூட இந்த கிளைமேட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நான் அவங்கள அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டோம். ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் அவன் கொஞ்சம் கீழே தான் இருக்கான், எங்கள் வீட்டுக்கு கீழே தான் இருக்கான். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கீழே இறங்கி வண்டியில் வரேன். ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. வெளியே போன ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்க்கில் இருந்து குட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் எப்பவும் போல் பிஸியாகவே இருந்தார் ஃபோனில், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அங்கேயும் மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தனால நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் பசி இருந்தது. ஸோ கடன் பசியில் ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே ஏறியாச்சு. இவர் இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு ரோட்டி கறி ரெசிபி இருக்குதுன்னு சொன்னார். அது ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. நானும் அது ஃபர்ஸ்ட் டைம்னால ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. இது இவங்க யூஸ்வலாகவே சாப்பிட்றது தான், பட் எனக்கு இது புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது, நார்த் இந்தியன் ஸ்டைலில். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே எப்பவும் போல் மின்னும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருந்தான். வந்தோடனே நல்லா ஹாப்பியாக விளையாடினா எங்கள் கூட. நாங்களும் எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். லைக் ரொம்ப நேரம் சுற்றி அங்கே இங்கேயும் நடந்து வெளியில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரதுலே டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கூட நாங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடி நாங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இவன் பண்ணுற சுட்டித்தனத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உங்கள் வீட்டில் கேண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எவ்வளோ பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கொஞ்சம் மிரர் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு நார்மலாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஹாய் ஆல். ஸோ another day another Meesho find. I think you can see my husband there. ஸோ ஹாய் ஆல், another day another Meesho find. ஸோ இன்றைக்கி நான் வாங்கியிருந்த பார்சல் சேம் கிச்சன் ஃபைனில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணியாச்சு. மை காட், திஸ் இஸ் ஸோ டஃப். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் தட் ஹவ் காட் ஃப்ரம் மீஷோ. ஆக்சுவலி இது உங்களோட ஃப்ரீசர் ஆர் யூனோ ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். ஸோ நான் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஸோ இது இப்படி தான் இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 4 ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரே, இட்ஸ் அ பாக்ஸ் ஆஃப் 4 ட்ரேஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் எல்லாம் வேணும்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் யூஸ்வலாக கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் பிஸ்தா, அதுக்கப்புறம் நட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது செக்ரிகேட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் நாட் கார்லிக் இல்லை புதினா ஆரல்ஸ் கறி லீவ்ஸ் இதெல்லாமே தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இப்போ ஏதாவது குழம்பு இல்லை ஏதாவது ரெசிபி செய்கிறப்போ உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ஜஸ்ட் 173 or 200 தான் இருந்துச்சு. பட் செட் ஆஃப் 2 பாக்ஸஸ் கிடைக்கிது நமக்கு. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ஸ்மாலாக இல்லை, காம்பேக்டாக இருக்குது. ஆக்சுவலி இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நல்லா இருக்குது ப்ராடக்ட். வெரி வெரி ஒர்த் இட். ஆக்சுவலி இதாக இருக்குது, ஒரு மாதிரி பிளாஸ்டிக் தான், பட் ஸ்டில் இது ரொம்பவே நல்லா ப்ராடக்ட் டைட்டாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஓப்பன் பண்ணுற லிட்டும் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க, 4 சைட்ஸ் நல்லாவே க்ளோஸ் பண்ண முடியுது ஆக்சுவலி. ஸோ வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். உள்ளே உங்களுக்கு ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பாக்ஸ்க்கும் 4 ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் யூஸ் இட். ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ லவ்ட் இட். திஸ் இஸ் த ப்ராடக்ட் தட் ஐ காட் ஃப்ரம் மீஷோ. இன்னைக்கு எப்படி போச்சு உங்களுக்கு டே? As usual, நம்மளோட ஹெக்டிக்காக தான் போச்சு. I think it's raining there. Let's see. உங்களுக்குலாம் எப்படி? எனக்கு இந்த மழை வர சத்தம் கேட்டாலே எங்கே இருந்தாலும் ஓடி போய் அப்படியே வெளியே போய் பார்க்கணும். முடிஞ்சால் அப்படியே விளையாடணும்னு கூட தோணும். பட் அதுக்கப்புறம் இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் அனுபவிக்கணும். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் நல்லா மழையெல்லாம் ரசித்து இன்னும் வெளியே இருந்தால் அவன் கூட கொஞ்சம் நிறைய என் ஹஸ்பண்ட் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். இதுதான் எங்களோட பீஸ்ஃபுல்லான ப்ளசண்ட்டான ஒரு டைம்னு தான் சொல்லணும். ஸோ நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். உங்களுக்கும் உங்களோட ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மின்னும் நல்லா ரசித்து விண்டோ கேஸ் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் அவன் கூட என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த vlog முடிச்சுக்கிறேன். பாய்.